ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு வேலை செய்து கொண்டு வருகிறாயே, அது என் ஆசிர்வாதத்தினால் உனக்கு கிடைத்த மாபெரும் வாய்ப்பு என்பதனை நீ உணர்ந்தாயா? உணர்ந்திருந்தால் அதனை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய், அதுவும் ஆத்மார்த்தமாக. இந்த மாய உலகினில் உன்னை சுற்றி இருப்பவர் பலரும் வாழ்க்கை என்னும் இந்த துன்பக்கடலில் இன்னும் அழுது கொண்டிருக்கையில் உனக்கு நான் அந்த வாய்ப்பினை கொடுத்த காரணம் என்ன என்பதை உணர்ந்தாயா? சிறு வயது முதற்கொண்டு இன்று வரை அவமானத்தை மட்டுமே பார்த்து வந்த உனக்கு சுற்றி இருப்பவரின் செயலால் பாதிக்கப்பட்டு மேன்மேலும் அவர்கள் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே அள்ளி தந்தனர். அதற்கான காரணம் உன்மேல் உள்ள பொறாமை மட்டும்தான். உன்னிடம் உள்ள நற்குணம் அவர்களிடம் இல்லை என்பதால்தான். எதிர்மறை ஆற்றல் தருபவரோடு தள்ளி இருக்காமல் நட்புறவு கொண்டிருந்ததால் உன் செயல்களில் வெற்றி என்பதும் தள்ளிக்கொண்டே போயிருந்தது. ஒருவர் மூலம் உனக்கு தொடர்ந்து எதிர்மறை ஆற்றல் வருகிறதென்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பேசுவதோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை விடுத்து ஏன் என்ன என்று தேவையில்லாத பல விஷயங்களை எல்லாம் பேசி ஆராய்ந்து உறவு கொள்வதும் உன் வீட்டில் ஏற்படும் சங்கடங்களை எல்லாம் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் தான். இந்த செயல்கள் எல்லாம் உனக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, அதுவும் பன்மடங்காக என்பதனை நீ ஏன் அறிந்திருக்கவில்லை? நான் தான் உனக்கு தினம் தினம் எனது வாக்கினை கொடுத்து உனக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றேனே. நீ என்னை அலட்சியப்படுத்தியதால் தான் தேவையில்லாமல் நீ ஏதும் குற்றம் செய்யாமலேயே நீ தெரியாமலேயே மாய வலையில் நீயாகவே மாட்டிக்கொண்டாய். நீதான் என் பிள்ளை ஆயிற்றே. கோபம் என்ற ஒரு தீய உணர்வு மட்டும்தான் உன்னிடம் உள்ளது தவிர வேறெந்த பாவமும் செய்யாத பிள்ளை. அதற்காகத்தான் உனக்காக நான் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தேன். அதை நீ புரிந்து கொண்டு அக்கறையோடு செயல்புரிய வேண்டாமா? உன் வெற்றிக்கான பாதையை நான் காண்பித்தும் இன்றும் சில தீய எண்ணங்கள் உடையவரோடு நட்பு கொண்டிருக்கிறாய். அதை விடுத்து உன் வேலைகளை தொடர்ந்து செய். தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. தவறாக இருக்கும் பட்சத்தில் நீ திருத்திக் கொள்ளலாம். யாரும் இங்கு பிறக்கும் போதே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பிறக்கவில்லையே. சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் கடைசி வரை நீ இப்படியே உன் கர்ம வினையோடு போராடி கொண்டிருக்க வேண்டியதுதான். உன் வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் மதிப்பை கொடு. உன் சாயப்பாவின் ஆசிர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு செயல்புரி. ஆசிர்வாதம் வரும்போது நீ அடக்கமாக இருக்க வேண்டும். நீ எவ்வளவு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அதிகமாக உன் சாய் உன்னை ஆசிர்வதிப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நிகழும் ஒவ்வொரு உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டால் உன்னை கடவுளிடம் சுலபமாக அழைத்து செல்லும். இந்த புதன் நன்னாளில் சங்கடங்களை தீர்க்கும் சக்கர தாழ்வாரோடு வந்துள்ளேன் உன்னை ஆசிர்வதிக்க. எனது செல்வத்தினை தொட்டுவிட்டாயா? இன்னும் 2 மணி நேரத்தில் உனது கர்ம வினையை தாண்டி உனக்கு தேவையான பணம் நிச்சயம் உன்னை வந்தடையும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.